ஏதோ நம்ம வந்து ஒருதலை பட்சமா எப்ப பார்த்தாலும் வந்து காவேரியவே குறை சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு ஒண்ணு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனா உண்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதையுடைய ஆரம்பத்திலேயும் சரி, காவேரியுடைய கதாபாத்திரம் தான் ஒரு ஸ்டாண்ட் அலோன் கதாபாத்திரமா இருந்துச்சு. தனித்து தெரியும். மத்த சீரியல்ல இருக்கிறத விட தைரியமான ஒரு பொண்ணா, பயங்கரமா வேலைகள்லாம் செய்வாங்க. எல்லாமே நல்லாருக்கும். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த விஷயம்னாலும், அதுக்கப்புறமும் அவங்களோட சுயமரியாதைய காப்பாத்திப்பாங்க. கரெக்ட்டா நடந்துப்பாங்க. எல்லாமே இருந்துச்சு. இவங்களுக்கு காதல் வந்துச்சு. அந்த காதல சொல்ல முடியலங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அது ஒரு புஷ் அண்ட் புல் இருக்கும். அதாவது மனசுல ஒரு காதல் இருக்கு. அவருக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. இத வந்து நம்ம வெளில நம்மளே வாய திறந்து சொன்னா பணத்துக்காக அவன் நினைச்சுப்பாரான்னு அவங்க நினைச்ச எல்லா பக்கமும் நம்ம காவேரி பக்கம் தான் நின்னுருக்கும். ஆனா காவேரியுடைய ஜட்ஜ்மெண்ட்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது எப்ப அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யமுனாவுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த விஷயம் தான். நிவினுக்கு யமுனாவ பிடிக்கல, ஒத்து வரலங்கிறது தெரிஞ்சும் கூட கட்டாயப்படுத்தி, கிட்டத்தட்ட மிரட்டி, போலீஸ் கேஸ் குடுத்துருவோம் அப்படின்லாம் வந்து இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அவர கல்யாணம் பண்ண வச்சாங்க விஜயும், காவேரியும். இதுக்கு காவேரி தான் முக்கியமான காரணம். எதுக்காகனா, தனக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அதே சமயத்தில வந்து நிவினுக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்தோம்னா, நம்ம வந்து நிம்மதியா இருந்துறலாம். இல்லன்னா அவர் நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக, தன் தங்கச்சி வாழ்க்கையும் பலி குடுத்தாங்க. நிவின் வாழ்க்கையும் பலி குடுத்தாங்க. அதுதான் காவேரி செய்த தவறுகள்ல நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உண்மைகள்லாம் தெரிஞ்சு, இப்ப வந்து கான்ட்ராக்ட் தெரிஞ்சு வெளில வரும்போது, இல்லம்மா எனக்கு அவர புடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லல. அவரு எவ்வளவோ வந்து திருப்பி திருப்பி வீட்டு வாசல்லயே கடந்தாலும், அவர வந்து இந்த டாக் மாரி சுத்த விட்டாங்களே தவிர, அவர் ஆனா வந்து கொஞ்சம் கூட இறங்கி வரவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மாவோட அப்பள பிசினஸ்க்காகனாங்க. அப்புறம் வெண்ணிலாவுக்காக விட்டு குடுக்குறேன்னு கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாட்டிக்காக விட்டு குடுக்குறேன்னாங்க. பாட்டி செத்துருவேன்னு சொல்றாங்க. அதனால அப்படின்னா பாட்டி கிட்ட முதல்ல நீங்க கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அப்படின்னா அந்த கர்ப்பத்தையும் சொல்ல மாட்டாங்களாமா. இந்த மாரி கிறுக்குத்தனமான பல காரியங்கள் பண்ணதுனால தான் நம்ம காவேரியுடைய கதாபாத்திரத்த வந்து ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு கேட்கிறோம். அதே மாரி ஒரு 3 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்க ஒருத்தங்க ஒழுங்கா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் சாப்பிடுறதில்ல. ஒழுங்கா ஹெல்த்தியா எதுவும் சாப்பிடுறதில்ல. எல்லா வேலையும் ஹை ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன்லயே சுத்திட்டு இருக்காங்க. இப்ப கார்ல கிளம்பி கொடைக்கானல் வரைக்கும் போனாங்கன்னா, அதுவுமே வந்து ஒரு அஜாக்கிரதையான விஷயம் தான். இப்ப இந்த சமயத்துல இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு கட்டத்துல விஜய் கோவமாயி, "இப்படி ஒரு பொண்ணோட நான் வாழவே விரும்பல. உனக்கு நீ திருப்பி திருப்பி என்ன தள்ளிட்டே இருந்தனா, கொஞ்சம் கொஞ்சம் நானும் திருப்பி திருப்பி வந்து கெஞ்சலாம். ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஏன் அவ்வளோ கெஞ்சணும்னு ஆயிடும் எனக்கு. நீ எனக்கு வேணவே வேணாம். ஆனா என் குழந்தைய மட்டும் பெத்து என்ட்ட குடுத்துரு. நான் என் குழந்தைய தனியா வளர்த்துக்கிறேன்." அப்படின்னு கேட்டு அத ஒரு அக்ரீமெண்ட்டா போட போறாங்களா? இந்த வீட்டு பிரச்சனைக்கு ரூ. 10,00,000 அவங்களுக்கு பணம் தேவையே, அத வச்சு என்ன பண்ண போறாங்க? மிரட்டி திருப்பி பத்திரத்த வாங்க போறாங்களா? இல்ல ரூ. 10,00,000 பணத்த வந்து விஜய் குடுத்து அதுக்கு பதிலா என்ன நடக்க போகுதுங்கிறது தான் பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொன்னதெல்லாம் சரியா? இல்ல வந்து காவேரி வந்து பாவங்க அப்படிங்கிறீங்களா? இதே மாரி இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக்கணும். நம்ம இந்த சீரியல்ல காவேரியா நடிக்கக்கூடிய நடிகை லட்சுமி பிரியா அவர்கள பத்தி சொல்லவே இல்ல. லட்சுமி பிரியாவோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய நடிகைங்கிறது உண்ம. இப்ப இருக்கக்கூடிய நிறைய சீரியல் ஹீரோயின்ஸ்ல நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு செமையா நடிப்பு வருது. எல்லா எக்ஸ்பிரஷனும் சூப்பரா வருது. நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுக்கு டப்பிங்கும் நல்லா இருக்கு. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பேசுறது அந்த கதாபாத்திரத்த பத்தி, அந்த கதாபாத்திரம் நடந்துக்கிற விதத்த பத்தி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த கதையை எழுதுபவர்கள், இந்த கதையை எடுப்பவர்கள்ட்ட தான் வந்து இத பத்தி பேசுறோமே தவிர, இந்த கதாபாத்திரத்த நடிக்கிறவங்கள பத்தி பேசல. அவங்க என்ன செய்வாங்க? ஏதோ குடுத்துருக்கோமா, ஸ்கிரிப்ட்ல எது இருக்கோ அதான் அவங்க நடிப்பாங்க. இந்த ஸ்கிரிப்ட் ஏன் இப்படி போகுது? இந்த கதாபாத்திரம் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ அத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.